உங்க பார்ட்னர் கிட்ட காட்ட வேண்டிய ஒரே விஷயம் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, அதான் ஈகோ. ஆனா அது எப்படி காட்டணும், எங்க காட்டணும்ன்றது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் காட்டவே கூடாதுன்னா, உங்களுக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஈகோவே காட்டக்கூடாது. ஏன்னா ஈகோ வந்துச்சுன்னா நீங்க அவங்கள புரிஞ்சுக்க மாட்டீங்க, எப்பவுமே உங்களை டிஃபெண்ட் பண்ணணும்னு தான் நினைப்பீங்க. ஸோ கடைசியில உங்க ரிலேஷன்ஷிப் தான் ஹர்ட் ஆகுது. செகண்ட், ஒரு ஆர்குமெண்ட்ல உங்களுக்குள்ள ஈகோ இருக்கவே கூடாது. ஒரு வேலை இருந்துச்சுன்னா எது கரெக்ட்னு யோசிக்க மாட்டீங்க, நீ கரெக்டா இல்ல நான் கரெக்டான்னு மாத்திரம் தான் யோசிப்பீங்க. அப்படி யோசிச்சா என்ன ஆகும்? நெக்ஸ்ட், எங்கெல்லாம் நீங்க ஈகோ கண்டிப்பா காட்டணும்னா, ஸோ என்னோட பார்ட்னருக்கு என்னோட பெஸ்ட் வெர்ஷன் தான் கொடுப்பேன்னு சொல்லி ஈகோவை காட்டலாம். ஸோ காட்டு அப்படி நீங்க நினைக்கும் போது நீங்க வந்துட்டு உங்களை வளர்த்துப்பீங்க. அதனால மியூச்சுவலா உங்களோட ரெஸ்பெக்டும் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட், நான் தான் என் பார்ட்னர் அதிகமா லவ் பண்ணுவேன்னு சொல்லி ஈகோ காட்டலாம். ஸோ எல்லா வாட்டியும் அவங்க கிட்ட இருந்து நீங்க எதுவும் எதிர்பார்க்காம நீங்களே அவங்களுக்கு கால் பண்ணுவீங்க, நீங்களே அவங்க டெக்ஸ்ட் பண்ணுவீங்க. இப்படி பண்ணா என்ன ஆகும்? ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வளரும். ஸோ ஈகோலாம் பிரச்சனையே கிடையாது. ஆனா அது எங்க காட்டணும், எப்படி காட்டணும் தான் மேட்ரு. ஸோ ஈகோ காட்டுங்க.